முதலாவதாக நாம் பாடினோம். தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது நாம் வெட்கத்தோடு நிற்கக்கூடாது. ஒரு ஆத்மாவையாவது நாம் பரலோக ராஜ்யம் வருவதற்கு தேவன் என்னை பயன்படுத்தினார் என்று ஒரு ஆத்மாவையாவது நாம் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு செல்லப்படும். இல்லை என்று சொன்னால் உனக்கு நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தேன், வெறும் கையாக வந்திருக்கிறாய் என்று சொல்லி கேட்கும்போது நாம் வெட்கப்பட்டிருக்கிறோம் என்று அருமையாய் ஒரு தாசன் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். நாம் எங்கே சென்று ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்று அல்லது எப்படி நான் ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும் என்று நாம் நினைக்கலாம். நாம் எங்கும் ஆத்துமாக்களை தேடி செல்ல தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நம் பக்கத்தில் நம்மோடு வாழ்கின்ற ஆத்துமாக்கள் உண்டு. ஆத்துமா என்று சொன்னால் எங்கேயோ கிராமத்துக்கு போய் அங்கேதான் ஊழியம் செஞ்சாதான் ஆத்துமாக்களை நம்ம ரட்சிக்கணும், அல்லது நம்ம தெருவில் போய் சுவிசேஷத்தை அறிவித்தாதான் ஆத்துமாக்களை ரட்சிக்க முடியும், அல்லது கைப்பிரதிகளை கொடுத்தால்தான் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட முடியும். எனவே அதுக்கெல்லாம் நமக்கு எங்கே நேரம் இருக்கிறது அல்லது எங்கே போய் நம்ம ஊழியம் செய்கிறது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நாம் கூடவே இருக்கிற ஆத்துமாக்களுடைய நிலைமை என்ன? நம்முடைய வீட்டிலே நாம் வாழ்கின்ற இடத்துல நம்மோடு வாழ்கின்ற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்களா? ஏன் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க கூடாது? தேவன் உங்கள் குடும்பத்தில் உங்களை ரட்சித்து மீட்டு வைத்திருப்பதின் நோக்கம் அந்த குடும்பத்தை நீங்கள் ரட்சிப்புக்குள் வழி நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான். நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் சுகமாக இருக்க வேண்டும், நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்க வேண்டும், அதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் அந்த ஆத்துமா அது ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்ற கொஞ்சம் எண்ணமாவது நமக்கு இருக்கிறதா என்பதை எண்ணி பார்ப்போம். இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் மறைக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தில் யார் முன்பு மறைப்பார், யார் பின்பு மறைப்பார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் மறைத்தாலும் ஒரு நாளில் நாம் எல்லோரும் உயிரோடு எழுப்பப்படுவோம். அப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது, குடும்பமாக நிற்கும் பொழுது, யாரை ஆண்டவர் பரலோகத்துக்கு அழைத்து கொள்வார், யாரை நரகத்தில் ஆண்டவர் விட்டு விடுவார்? ஒருவேளை தேவன் நம்மை பார்த்து, அம்மா நீ என்னை ஏற்றுக்கொண்டார், என்னை விசுவாசித்தார், எனவே நீ ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்தார், நீ பரலோகத்துக்கு வரலாம் என்று தேவன் அழைக்கும் பொழுது நாம் சந்தோஷமாக நான் பரலோக ராஜ்யம் செல்கிறேன் என்று சொல்ல முடியுமா? ஒரு தாய் அம்மா நீங்கள் பரலோகத்துக்கு வரலாம் என்று சொன்ன பொழுது எத்தனையோ ஜெபங்களை ஆண்டவர் கேட்டார். நான் ஜீவனோடு இருக்கும் பொழுது எத்தனையோ ஜெபங்களை ஆண்டவர் கேட்டார். ஆனால் ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லையே. இப்பொழுதாவது நான் ஜெபிக்கின்ற ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்பாரா என்று சொல்லி, ஆண்டவரே நான் பரலோக ராஜ்யம் வருவதை காட்டிலும் என் பிள்ளையை பரலோக ராஜ்யத்தில் அழைத்துக் கொள்கிறேன். அந்த பிள்ளை சென்று சேர வேண்டிய நரகத்துக்கு நான் போவேன். அந்த தாயின் உள்ள எத்தனை தாய்மார்கள் அல்லது எத்தனை தகப்பன்மார்கள் என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்களை என் பிள்ளைகள் படக்கூடாது. எத்தனை கஷ்டத்தோடு கூட அவர்கள் சுமைகளை தாங்கிக் கொண்டார்கள். ஒருவர் எழுதியிருக்கின்றார், கவலையற்ற கஷ்டமில்லாத சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கும் பொழுது நாம் பெற்றோராகும் பொழுது பிள்ளைகள் நம் மீது
தவழ்ந்து விளையாடுவார்கள். தங்கள் கால்களினால் நான் கையை மிதிப்பார்கள், கால்களை மிதிப்பார்கள், உடல்களை ஏறி விளையாடுவார்கள். ஆனால் வாலிபனாக அவன் வளர்ந்து விட்டால் நம்முடைய உள்ளத்தை, இருதயத்தை மிதிப்பார்கள். என் பிள்ளையால் இப்படி வாழ்கிறான், என் பிள்ளையால் இப்படி பாவத்தை தேடிக் கொள்கிறான். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவதில்லை, பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை, ஆலயத்தை வாஞ்சிப்பதில்லை, வேதத்தை வாஞ்சிப்பதில்லை, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதில்லை. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நான் விரும்புகிற என்னுடைய வாழ்க்கையில ஆசை இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒரு முறை ஒரு பெண் தன்னுடைய பிள்ளை பிறந்தவுடனே அதற்கு பல வியாதிகள் இருக்கிறது, எது கிடைக்குமோ என்று தெரியாது. டாக்டர்கள் சொன்னார்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த பெண் ஒரு கிறிஸ்துவ பெண்ணாக இருந்தபடினாலே என் பிள்ளை மறைத்தார், பரலோக ராஜ்யம் வர வேண்டும், எனவே ஒரு ஊழியக்காரரை அழைக்கலாம் என்று அவர் தன்னுடைய ஊழியக்காரனை அழைக்கிறார். ஐயா, இந்த பிள்ளையை நான் ஞானஸ்நானம் கொடுக்க உங்களை அழைக்கிறேன், நீங்கள் வந்து ஞானஸ்நானம் கொடுத்து விட்டால் நன்றாயிருக்கும், வாருங்கள் என்று அழைக்கிறார். அவர் நான் வருகிறேன் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் வரவில்லை. அவர் வருவதற்கு முன்பாக குழந்தை மறைத்து அந்த ஊழியக்காரர் வருகின்றார். அந்த அம்மா கதறி அழுகிறார். என் பிள்ளைக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து நீங்க ஞானஸ்நானம் கொடுத்துக்க கூடாது. அந்த ஊழியக்காரர் சொன்னார், நான் வந்திருந்தால் தண்ணீரை எடுத்து ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன், ஆனால் அதை விட கண்ணீரினால் உன் பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். அந்த தாயினுடைய விசுவாசம் என் பிள்ளை மறைத்தால் அனுபவிக்கிறார். இன்றைக்கு நாம் வேதத்தில் வாசித்த வேத பகுதியில் ஒரு தாய் தேவனிடத்தில் வருகிறார். எந்த ஒரு தேவைக்கும் அல்ல, அந்த தாய்க்கு என்ன வேண்டும்? என் பிள்ளைக்கு விடுதலை வேண்டும், என் மகளுக்கு விடுதலை வேண்டும். என் மகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறாள். அந்த பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுக்க என்னால் முடியவில்லை. யார் எனக்கு உதவி செய்வார்கள்? என்னுடைய உறவினர்கள் அல்ல, அல்லது மற்றவர்கள் அல்ல. எனவே பிசாசு அந்த பிள்ளையை பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது. அதை நான் பார்த்து கொண்டு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்படி நான் இந்த பிள்ளையை பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுக்க முடியும்? கலங்கி தவித்துக் கொண்டிருந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நகர் பகுதிக்கு வருகின்றார். தன்னுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு தேவன் அந்த புறஜாதிகள் வாழ்கின்ற அந்த பகுதிக்கு வருகின்றார். அப்படி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அந்த பெண் ஓடுகிறார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார். ஆண்டவர் அவர் சத்தத்தை கேட்கும் மௌனமாய் இருக்கிறார். ஓ, என்னுடைய மகளுக்கு இவர் விடுதலையை கொடுப்பார். எத்தனை பேய் பிசாசுகளை இவர் துரத்தி இருக்கிறார். இவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன். ஏன் என்னுடைய மகளுக்கு இரக்கம் பாராட்டவில்லை? ஏன் நான் கூப்பிடும் பொழுது கேட்கவில்லை? ஒருவேளை இந்த தெய்வத்தினிடத்துல என் பிள்ளைக்கு விடுதலையை கொடுக்க முடியாது, அல்லது அவர் விரும்பவில்லை போல இருக்கிறது. எனவே
காலங்களில ஒரு பெண் வெளியிலே வந்து மற்ற ஆண்களோடு கூட பேசுவதற்கு அவர்கள் அஞ்சுவார்கள். ஆனால் தன்னுடைய மகள் எப்படியாவது பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். என் மகள் பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுக்க நான் எங்கும் செல்வேன் என்று சொல்லி தைரியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட இருந்த 12 சீஷர்களின் மத்தியில அந்த 13 பேர் அங்கே இருக்கும் பொழுது, ஆண்களாக இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் வந்து மன்றாடுகின்றனர். சீஷர்கள் அவர் செய்கின்ற அந்த தொந்தரவை பார்க்க என்ன செய்வதென்று தெரியவில்லையே. இயேசுவிடத்தில் சொல்கிறார்கள், ஆண்டவரே, இவள் எவ்வளவு நேரம் நம்மை எப்படி தொந்தரவு செய்து கொண்டிருப்பாள், எப்படி இவள் கத்திக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரே, இவளை நீர் அனுப்பிவிடும் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், அம்மா, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காகத்தான் நான் வந்தேன். ஆனால் நீ கானானிய ஸ்திரீயாக இருக்கின்றாயே, எனவே உனக்கு நான் உதவி செய்ய அவர்களை முதலாவது என் பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்யட்டுமா? அவர்கள் சாப்பிட்டு திருப்தி ஆகட்டும், இன்னும் அந்த ஜனங்களையே நான் சந்தித்து மீட்கவில்லையே, நீ இப்படி வந்து என்னை கேட்கின்றாயே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை, அந்த அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியல்ல என்று சொல்லுகிறார். அவள் நினைத்திருந்தார், ஓ, இவர் புறஜாதியாக்கி என்னை நாய்க்கு ஒப்பிட்டு பேசுகிறார், நாய்கள் என்று சொல்லுகின்ற இவரிடத்துல நான் எதற்காக கேட்க வேண்டும் என்று சொல்லி இது வெட்கக்கேடான காரியம் என்று போய்விடவில்லை. நீங்கள் எங்களை நாய்கள் என்று சொன்னாலும் பரவாயில்லை, எப்படியாவது என் பிள்ளை சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும், அந்த வல்லமை உங்களிடத்தில் தான் உண்டு. எனவே நான் உணவை கேட்கவில்லை, நீங்கள் பிள்ளைகளுக்கு உணவை கொடுக்கலாம். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் சாப்பிடுகின்ற உணவிலிருந்து கொஞ்சம் பருக்கைகள், கொஞ்சம் துணிக்கைகள் மேஜையை உட்கார்ந்து சாப்பிடும்போது கீழே விழும் என்று சொன்னார். அதை சாப்பிடுவதற்கு நாய்களுக்கு என்ன தடை? எனவே நீர் அப்பத்தை கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் இரக்கம் பாராட்டுவாங்க, என் மகளை நீர்தான் விடுவிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிய, எப்படிப்பட்ட அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், என் மகளுக்கு விடிவு காலம் வேண்டும் என்று சொன்னார். இயேசு ஒருவரால் தான் முடியும். எனவே நான் எதையும் தாண்டி சென்று என் மகளை நான் காப்பாற்றுவேன். ஆண்டவரை கொஞ்சம் இரக்கம் பாராட்டும் என்று சொன்னபோது உன்னுடைய விசுவாசம் தெரியும், எதை விரும்பினாயோ அது உனக்கு நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுவார். அந்த நேரத்தில் தானே பிசாசின் பிடியிலிருந்து மகள் விடுதலை பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தேவன் வெளியேற பெற்ற ஆத்துமாக்களை நமக்கு தந்திருக்கும் பொழுது தாய்மார்கள் நாம் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும், அவர்கள் நாங்கள் ஆராதிக்கின்ற ஆலயத்தில் இருக்க வேண்டும். எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்தால் போதும், அவர்கள் பெரிய படிப்பு படித்து விட்டால் போதும் என்று சொல்லி அதிலே நான் மகிழ்கிறவன் அல்ல. அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த ஆத்துமா நல்லொரு ராட்சம் வர வேண்டும். அப்பா, நீர் நல்ல பிள்ளையை நான் எப்படி நரகத்தில் விட்டு விடுவது என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக நாம் சொல்லிக்கிறோம்.
1600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்தார். ஒருவன் அதில் மிக மோசமான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தார். கடவுளை பற்றியெல்லாம் கேட்பதற்கு அவனுக்கு விருப்பமில்லை. தனக்கு இன்பமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தகாத உறவுகளை பெண்களோடு வைத்துக் கொண்டு பலவிதமான மோசமான காரியங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். என் பிள்ளையை இந்த பாவத்தில் நான் எப்படி விட்டு விடுவது, அவன் ஆத்துமா அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி தினந்தோறும் கண்ணீரோடு கூட அவர் செலுத்திக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை பிஷப்பிடத்தில் சென்று அவரிடத்திலும் என் பிள்ளைக்காய் செல்வீர்கள் என்று சொல்லலாம் என்று ஒரு பிஷப்பிடத்தில் சென்று அவர்கள் என் மகனுக்காக செல்வீர்கள், அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார். அவர் சொன்னார், நான் ஜெபித்து என்ன ஆக போகுது, உங்களுடைய பையன் இவ்வளவு மோசமான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி சொன்னார். ஆனால் அவர் சொன்னது என்னவென்று சொன்னால், நான் ஜெபிக்கிறேனோ இல்லை, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உன் கண்ணீருக்கு போகாது, உன் கண்ணீருக்கு பலனுண்டம்மா, உன் பிள்ளையை நிச்சயமாக ஆண்டவர் மீட்டெடுப்பார், கோயிலுக்கு. அந்த பெண் ஜெபித்ததினால்தான் அகஸ்டின் என்று சொல்லக்கூடிய நம்முடைய புராட்டஸ்டன்ட் அந்த ஸ்தாபனம் உருவாக விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த அகஸ்டினாக அவருடைய தாயார் மோனிகா அழைக்கப்பட்டார். எனவே அந்த தாயின் ஜெபம் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது. நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், என்னுடைய தாயார் 103 வருடங்கள் வாழ்ந்தார். என்னுடைய தகப்பனார் குறைந்த வயதிலேயே மறித்து விட்டார். ஆனால் என்னுடைய தாயாருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பெயர் சொல்லி ஜெபிப்பார்கள். அது மாத்திரமல்ல, என் பிள்ளைகளுக்காய் ஜெபிப்பார்கள், பேர பிள்ளைகளுக்காய் ஜெபிப்பார்கள். அவர்கள் மறிப்பதற்கு முன்பாக அவர்கள் எழுதி வைத்திருந்த அந்த லிஸ்டில் நாம் ஜெபிக்கிறவர்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கிறேன் என்று ஒரு லிஸ்ட் வைத்திருந்தார். அதில் சுமார் 121 பெயர்கள் இருந்ததா. அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள், அவருடைய உறவினர்கள் என்று அத்தனை பேருக்கும் அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய ஜெபத்தில் எத்தனை பேருடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம்? நாம் நினைக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பரலோகராஜ்யம் பார்த்து விடுவார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் சாட்சி சொல்ல முடியுமா? என் பிள்ளை ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, என் பிள்ளை ஆலயத்தை வாஞ்சிக்கின்ற பிள்ளை, என் பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிற அந்த வருமானத்தில் உலகத்திற்காக அவன் செலவு செய்வதை காட்டிலும் ஆண்டவருக்காகத்தான் அதிகமாக செலவு செய்வான். அவன் தன்னுடைய வருமானத்தில் முதலாவது அவன் வருமானத்தை பெற்றவுடனே முதலாவது 10ல் 1 பாகம் தசமபாகத்தை ஆண்டவருக்கு எடுத்து வைத்து விடுவான். நான் அவனுக்காக ஜெபித்திருக்கிறேன், நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். அவன் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன், அவனுடைய வாழ்க்கை மாறினது. எனக்காக எதையும் செய்வான் என்னுடைய பிள்ளை, ஏனென்றால் அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறான். ஒரு நாள் அவன் பிறந்த பொழுது மகிழ்ச்சியாய் கண்ணீர் சிந்தினேன், ஆனால் வளர்ந்த போதோ வேதனையோடு கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர்! அவனை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன். சண்டே ஸ்கூல் அழைத்து சொல்லுவேன், ஓ வாலிபர் கூடுகைக்கு என்று சொல்லுவேன், ஊழியத்துக்கு போய் என்று சொல்லுவேன். ஆனால் இப்பொழுதோ எல்லாவற்றையும் மறந்து போனான், என்னையும் மறந்து போனான். என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை! போலியான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எத்தனை பேர்! நான் என் பிள்ளையும் கூடி ஜெபித்தோம், நான் என் பிள்ளையும் வேதத்தை வாசித்தோம்.
எத்தனை பேர் சொல்லணும்? அல்லது பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமே, நமக்காக ஆடுபடுகிற நம்முடைய தாயும் தகப்பனும் பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்ற அந்த விருப்பம் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பெற்றோருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். உங்களுக்கு எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது, எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கிறது, நான் பாஸ் பண்ண வேண்டும், நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டும், இன்னும் நான் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதற்காக ஜெபியுங்கள், அதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்கிறோமே, எப்பொழுதாவது எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பாவத்திலே வாழ்கின்ற அல்லது தேவனுடைய பிள்ளையாய் மாறாத ஒரு ஆத்மா உண்டு, அதற்காக ஜெபியுங்கள் நாம் சொல்லியிருக்கிறோம். அல்லது நாம் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை என்று சொன்னாலும் இவருடைய ஜெபத்தை கேட்பார் என்று யார் யாருக்கும் நாம் கடிதம் எழுதுகிறோம், போன் பண்ணுகிறோம். என் பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும், என் மனைவி ரட்சிக்கப்பட வேண்டும், என் கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக நாம் தேடுகிறோம். விலையேற பெற்ற ஆத்துமாக்களை தேவன் நம் சமூகத்தில் கொடுத்திருக்கிறோம். நம்மோடு வாழ்கின்ற ஆத்துமாக்களை நரகத்தில் தள்ளிவிட்டு பரலோகம் செல்ல போகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் கூட அருமையாய் பாடி வெறுங்கையாய் ஆத்மாவோடு ரட்சிக்காமல் வெறுங்கையாய் வெட்கத்தோடு சமூகத்தில் வருவதுதான் இன்றைக்கு நம்முடைய ரட்சத்துக்கு எத்தனை பேர் கண்ணீர் விட்டிருக்கிறார். இந்த இந்திய தேசத்தில் பாவ இருளில விக்கிரக ஆராதனையில் மூழ்கி கிடக்கிற மக்களுக்காக எத்தனை மிஷனரிமார்கள் வந்து தங்கள் உயிரை தியாகமாய் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறார். இந்திய மண்ணில் எத்தனை பரிசுத்தவான்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொன்ன அந்த சுவிசேஷத்தை கேட்டு உண்மையாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நான் ரட்சிக்கப்பட்டேன், என் ஆத்துமாவை தேவன் மீட்டுக் கொண்டார், அதற்கு ஆதாரம் என்ன? எனவே நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ரட்சிப்பு என்பதை இலவசமாய் தேவன் கொடுத்திருக்கிறாரே, அந்த ரட்சிப்பு நமக்கு புது வாழ்வை தந்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம் அனுபவித்து வருகிறோம். அல்லது போலியாக ஏதோ கிறிஸ்தவனாய் பிறந்து விட்டேன் என்பதற்காக, அல்லது இந்த உலகத்தில் தேவன் எனக்கு இந்த உலக ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் நாட்களில் ஆலயத்தை அலங்கரிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் நாங்கள் அலங்கரிக்கிறோம் என்று சொன்னார்கள். சில வீட்டில் பெற்றோர் சொன்னாங்க, நீங்க போய் உங்க ஆலயத்தெல்லாம் அலங்கரிக்க வேண்டாம், எதுக்கு லேட்டா வரீங்க, ஒரு நாள் போனா போதாதா, 2 நாள் போனா போதாதா? ஒரு பிள்ளை சொல்லிச்சாங்க, ஆலயத்தை டெக்கரேட் பண்ணாம நான் கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடுறதுக்கு நான் வரமாட்டேன். நான் ஆலயத்தை டெக்கரேட் பண்ணாதான் சந்தோஷமா கிறிஸ்துமஸ் நான் கொண்டாட முடியும். சரி போய் என்று சொன்னாங்க. எத்தனை மகிழ்ச்சி! ஆலயத்தை யார் வேண்டும் என்றாலும் அலங்கரிக்கட்டும், அது என் வேலை அல்ல என்று சொல்லி வேறு எந்த விதத்திலாவது நேரத்தை செலவிட்டு இருக்கிறார். ஆனால் இது என்னுடைய ஆலயம், என் ரட்சகர் என் மீட்பர் பிறந்தார் என்று சொல்லும்போது இந்த ஆலயத்தை அலங்கரிக்க தேவன் எனக்கு கூட நேரத்தை தந்தாரே, அதில் எத்தனை மகிழ்ச்சி! எத்தனை பேர் ஊழியத்துக்கு செல்வதற்காக படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தார்கள். ஆனால் ஏன் சம்பாதிக்கின்றவர்களுக்கு மனம் வரவில்லை? ஏழை விதவைகள் அவர்கள் வீட்டு வேலை செய்து சம்பாதிக்கின்ற பணத்தில் தசமபாகம் கொடுக்கிறார். ஆனால் ஏராளமாய் சம்பாதிக்கின்ற நமக்கு ஆண்டவருக்கு என்று அவர் கொடுத்ததில் ஒரு 10ல் 1 பாகத்தை கொடுக்க ஏன் மனம் இல்லை? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று நாம் சொல்லுகிறோமே, நம்முடைய உள்ளம் மாற்றப்பட்ட உள்ளமாய் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நாம் எதை வாஞ்சிக்கின்றோம், எதை தேடுகிறோம்? ஆண்டவரே எனக்கும் அப்படிப்பட்ட உள்ளத்தை
பிள்ளை தினந்தோறும் வேதத்தை திறந்து படிப்பதை பார்க்கும்போது எத்தனை மகிழ்ச்சி. எத்தனையோ பிள்ளைகளுக்காக இரவு நேரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய்மார்கள் அதை பார்த்தும் மனமிறங்காத கல் நெஞ்சங்களுக்கு நம் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறதா? எத்தனை பேருடைய கண்ணீரால் தான் நாம் இந்த வருடத்தில் தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். நாமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் நமக்கு இந்த வருடத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர், இந்த உலகத்தின் வாழ்க்கையில நான் எதை சம்பாதித்து எதை கொண்டு போகிறேன்? என் ஆத்துமாவை நீ ரட்சிக்க வேண்டும், என்னை பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், நான் புது மனிதனாய் மாற வேண்டும், உமக்காக நான் வாழ வேண்டும், உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக வாழ வேண்டும், உன் நாமத்தை துதிப்பதற்காக உன்னுடைய ஊழியத்தை செய்வதற்காக என்னையும் பயன்படுத்த மாட்டீரா என்று ஒப்புக் கொடுக்கிற வாழ்க்கை எப்போது நமக்கு கிடைக்கும்? அடிக்கடி சொல்கிறோம், நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே செய்வோம். எங்க உங்க வீட்டில் சொன்னா பிள்ளைங்க இருக்கிற அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பாஸ்டர், அது நிறைய போனா எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சாதாரணமா. கணவனா அவரு டெய்லி சம்பாதிச்சு கூடாது, பணம் கொடுத்தா போதும் பாஸ்டர், அவர் எதுக்கு ரட்சிக்கப்படும். சில பேர் நான் சந்தோஷமா பரலோகம் போனா இந்த ஆள் வந்தாக்க பரலோகத்தோட நான் அமைதியா இருக்க முடியாது, அதனால அதை விட்டு தொலைக்கணும். எனவே கணவன் சர்ச்சைக்கு வரலன்னு சொன்னாலும் சந்தோஷமா சர்ச்சைக்கு வர முடியாது. அந்த மாதிரி முடியுமா? ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட ஒரு ஆத்மாவும் அந்த மனபாரம் ஏன் இல்லை? ஏன் அந்த ஒரு இரக்கம், ஒரு அன்பு இல்லை? நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் ஐயோ என் தம்பி, என் அண்ணன், என் தந்தை என்று சொல்லி ஏன் அந்த மனபாரம் நமக்கு இல்லை? யார் எப்படி போனா எனக்கு என்று சொல்லி வாழ்கிற வாழ்க்கை. எனவே தன் மகளை சாத்தானின் பிடியிலிருந்து மீட்பதற்காக ஒரு தாய்ப்பட்ட பாடு எத்தனை ஒரு தகவல் கூட தன் மகனுக்காக ஆண்டவரை நோக்கி வருகிறார். அந்த சீஷர்களிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறார். இவனை ஒரு அசுத்த ஆவி பிடித்து இருக்கிறது, எங்கேயும் இவனை தண்ணீரில் தள்ளுகிறது, நெருப்பில் தள்ளுகிறது, எப்படியாவது இவனை விடுவிக்கணும் என்று சொல்லும்போது சீஷர்களால் முடியவில்லை. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்ன அங்கே என்று கேட்கும்பொழுது, என் மகனை நான் கொண்டு வந்தேன், உங்களுடைய சீஷர்களால் அவனுக்கு உதவி செய்கிறீர்கள், நீ உதவி செய்ய. ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். மற்றொரு முறை ஒரு அம்மா கதறி கொண்டு வருகிறார்கள். தன் மகனை ஆடையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். எனக்கு இருந்த ஒரே மகன் எத்தனை வருத்தத்தோடு அந்த ஊரில் அவள் அழுது கொண்டு வந்து ஆண்டவர் செல்லுகிறார். அம்மா அழாதே சொல்லி அந்த பாடையை போட்டு வாருங்களே எழுந்து என்று சொல்லி எழுப்பி தருகிறார். எத்தனை பால்வ பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கின்ற தாய்மார்கள், தகப்பன்மார்கள், என் மகனை கூட பாவத்திலே மறித்து கிடக்கிறாங்க, உயிர்ப்பிக்க தேவன் எனக்கு உதவி செய்வார்கள். ஆண்டவருடைய சமூகத்தை நாம் கண்ணீரோடு சொல்லிக்கிறோம். நம்முடைய சபையில் ஏனோ தாமோ என்று இருக்கின்ற பெயரளவில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் ஆலயத்திற்கு வந்துவிட்டால் பரலோக ராஜ்யம், அல்லது நாம் ஆண்டவருக்கு ஏதாவது காசை கொடுத்து விட்டால் பரலோக ராஜ்யம், அதுவல்ல. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ என்று ஆண்டவர் கேட்பதை போல நாம் நம்முடைய உள்ளத்தை கொடுத்தால் தேவன் என்ன சொல்கிறார்? பரலோக ராஜ்யத்தை உனக்கு கொடுக்கிறேன். எனவே அப்பா, என் உள்ளத்தில் உமக்கு இடம், என் உள்ளத்தில் நான் உமக்கு இடமளித்து உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள அப்படின்னாலே பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு என்று சொல்கிறேன். உமக்கு நன்றி என்று
எனவே என் பிள்ளைகளுக்கு எந்த அறிவு இல்லை என்று சொன்னாலும் வேத அறிவு இருந்தால் பிள்ளைகளுக்கு உலகத்தில் எதையோ சாதிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். பிள்ளைகள் எவ்வளவு அழகா பைபிள் வாசிக்கிறாங்க பத்தியா? நீயும் ஒரு நாள் வாசிக்கணும். அடக்கமா அவங்களுக்கு வேற வேலை இல்லை. அது வாசிக்கிறதுல என்ன வந்து அது காம்படிஷன் அல்லது எக்ஸாம் அதுல ஏதாவது சொல்லணும்னு சொன்னா எப்படி வேணா படிச்சு என்ன வேணா செஞ்சு அதை நம்ம சாதிச்சு. ஆனால் வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை. வேதத்தை தியானிப்பதற்கு நேரம் இல்லை. இந்த வசனம் இதைத்தான் சொல்லுகிறதா என்று பார்ப்பதற்கு நேரம் இல்லை. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் சொல்லுகிறார். வேதத்தின் மூலமாக தான் அவர் பேசுகிறது. ஆனால் வேதத்தை மூடி வைத்துவிட்டு நீ பேசும் ஆண்டவரை கேட்கிறோம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தைகளை வித்தியாசமான விதத்தில் தவறான விதத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிற வசனங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வசனம் அது அப்படித்தான் சொல்லுகிறா என்று வேதத்தை எடுத்து வாசிப்பதில்லை. வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேத வசனத்தை அவர்கள் யார் மூலமாக கேட்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு என்ன காது என்று சொல்லுகிறார்? செலுத்தினை உள்ளவர்களாகி என்று சொல்லுகிறார். எனவே தங்கள் காதில இன்பமான வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று இந்த வசனத்தை தேடி தங்களுக்கு யாரை சேர்த்துவாங்களாம்? நிறைய போதகர்களையும் நிறைய பேர் சேர்த்துவாங்க. மனம் திரும்பி ஆண்டவர் ஆலயத்தில் சேர்க்கிறார்னா ஆலயத்தில் ஒழுங்கா வந்து குடும்பமாய் ஆண்டவரை ஆராதித்து நம்முடைய வாழ்க்கையில நம்மை வழிநடத்துகின்ற போதகர்கள் நம்முடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுது. நம்ம என்ன சொல்றோம்? ஆமா, இந்த போதகர் என் ஆத்மாவுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இவர் இங்க வச்சுக்கிட்டு இந்த பைபிள் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அவர் நேரடியா பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அவர் சொல்றதை கேட்கிறார், இவர் சொல்றதை கேட்கிறார். இவங்க வீட்டுக்கு யாரு போறாங்க என்ன செய்யறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் வீட்டுக்கு பரலோக ராஜ்யத்துல இருந்து வந்து ஆப்பிள் சாப்பிட்டு போறாங்க. இவர் வீட்டுல யார் வந்து சாப்பிடுறாங்க எங்களுக்கு இவர் சொல்றதை கேட்கறது அப்படின்னு சொல்றது. சில பேர் வெளியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாங்க, இவர் சர்ச்சைக்கு போனா 4 பேர் இருப்பாங்க. இவருக்கு பெருசா பேசிட்டு இருப்பார். அங்க பாரு கூட்டம் எவ்வளவு. ஆண்டவர் சொல்றாரு, கூட்டம் இருக்கும், கேட்டுட்டு போகிற வாசல் எப்படி இருக்குமா? விசாலமா அநேகத்துல திரளான அந்த போதகர்களை சேர்த்துக் கொள்வார்கள். அந்த செலுத்தினை உள்ளவர்கள் அவங்க இந்த வசனத்தை எடுத்து சொல்லி அதை வித்தியாசமாய் மாத்தி மாத்தி சொல்லி இஷ்டம் போகிற வாழ்க்கை. சர்ச்சைக்கு போறதாலும் பரவாயில்ல, இங்க வந்துட்டா போதும். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் எல்லா இடத்துலயும் இருக்கிறேன்னு சொல்லுவாரு. நம்பாதீங்க, இங்க வந்ததான் இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருபொழுது உன்னை கைவிடுவதில்லை. இல்ல கைவிட்டாருன்னா அதனாலதானே கலங்கிட்டு இருக்கிறவா. உடனே நம்மளும் என்னை ஆண்டவர் கைவிட்டு விட்டார், ஆண்டவர் கைவிட்டு விட்டார்னு கண்ணீரோடு போய் நிற்கிறது. காதெல்லாம் கண்ணீர் சிந்தி கல்லறைக்கு செல்லுகிற கூட்டம் ஏறாது. கண்டிப்பா என் தேவன் என்னோடு கூட இருக்கின்றார். எனவே நான் மரண இறுதி பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தொல்லாவுக்கு வாய்ப்பேன் என்று சொல்லுகின்ற ஒரு சிறு கூட்டம் நீங்கள் எங்களுக்கு இருக்கிறீர்கள். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, அதனால்தான் அவரை தேடி ஓடுகிறேன். ஆண்டவருக்கு நான் காசு கொடுக்க தயார், ஆண்டவருக்கு நான் உபவாசம் இருக்க தயார். எதுவாக இருந்தாலும் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இதுவரைக்கும் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை. எனவே ஆசீர்வாதத்தை தேடியே ஓடி ஓடி அடையும். அது காணல் நீர் என்று காண முடியாத நீர் என்று அறியாமல் அதை தேடி கல்லறைக்கு சென்று கொண்டிருக்கிற கூட்டம். சாத்தான் அவர்களை சபையிலிருந்து பிரித்து விடுகிறார். வேத வசனத்தை வாசிப்பதிலிருந்து பிரித்து விடுகிறார். ஏதோ ஒரு சில வார்த்தைகளையே சொல்லி சொல்லி அதை சொல்லி ஏமாற்றுகின்ற வசனங்களை கேட்டுக்கொண்டு ஓடி கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாளில் ஆத்துமா ரட்சிப்பு எவ்வளவு வெளியேறுகிறது. எங்கே ஆத்துமாக்கள் நாம் குடும்பத்தில் இருக்கிறார். ஒரு தாய்
தன்னுடைய பெண் பிசாசின் பிடியிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடி வந்தார். இன்று காண்கிற எனக்கு தந்த பிள்ளைகளை நான் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறேன்? என் பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழும், வேறு எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களை கொண்டு வர நாம் பிரயாசப்படுகிறோம். படிப்பில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வேண்டும், பெரிய இன்ஜினியர் டாக்டர் ஆக வேண்டும், அதுவல்ல. முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும், உன் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் என் மகிழ்ச்சி என்று நாம் சொல்கிறோம். எனவே இந்த நாட்களில் தேவன் நமக்கு தந்த ஆத்துமாக்களுக்கு நாம் என்ன உத்தரவாதம் சொல்றோம்? எனவே இந்த நாளில் ஆண்டவரே, ஆம், ஒரு தாயார் பிசாசின் பிடியில் இருக்கின்ற பிள்ளைக்காக தேடி வந்ததைப் போல என் பிள்ளையை கூட உலக ஆசை என்பவர்களை சிக்கி தவிப்பதை பார்க்கின்றேன். வேதம் கசக்கின்றது, வேண்டாத படங்களை பார்க்கின்றார், செல்போனில் வேண்டாத ஃப்ரெண்ட்ஸோடு நேரத்தை செலவிடுகிறார். இன்றைக்கு செல்போன் வந்து விட்டதுனால உறவுகளெல்லாம் தூரம் போய்விடுது. எங்கோ இருக்கிறவர்களோடு கூட பேசி மகிழ்கிறார், கூட இருக்கிற அப்பா அம்மா கிட்ட பேசுறது கூட தாங்கிட்டார். ஃபோன் தான் எப்பவும் வேணும். அந்த ஃபோனை எடுத்துட்டா யார் என்னன்றதே தெரியாது. அம்மா கொஞ்சம் உதவி செய்யறாடே, கடைக்கு போயிட்டா வேற வேலை சும்மா இருந்தா ஃபோன் கொஞ்சம் வாடா ஜெபம் பண்ணா பேசுறதுக்கு நேரம். எத்தனை பேர் ஒரு நாள் முழுவதும் நம்முடைய அப்பா அம்மா கிட்ட பேசாத இருக்கிறது? காலையில வேலைக்கு போனா ரைட்டு, நைட் வந்தா செல்போனு சாப்பிட்டு, சில பேர் செல்போனை வச்சுட்டு இங்கேயே சாப்பிட்டு, அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அவர் அந்த செல்போன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடிச்சு போட்ட எறும்பு இருக்கும், அது பக்கத்தில் விழுந்துருக்கும், அதை எடுத்து திரும்பி. எனவே நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது? எனவே இந்த நாளில நாம் எப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கி இருக்கிறோம்? பாவம் என்று அறியாமல் பல காரியங்களில் சாத்தான் நம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அதிலிருந்து விடுவித்து தேவனுடைய பிள்ளைகளாக வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எனவே கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்கள் ஆத்துமாவை மீட்டுக் கொண்ட எங்கள் அன்பின் ரட்சகரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாவத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தேவாதி தேவனே, இன்னும் மறுபடியும் நாங்கள் பழைய பாவத்திற்கு செல்லாதபடி பரிசுத்தமாய் வாழ தேவ ஆவியானவர் எங்களை உங்களுடைய வல்லமையினால் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் சொல்லிக்கின்றோம். அப்பா, இந்த வெளியேற்ற ஆத்துமாக்களை குறித்துதான ஆத்தும பாரத்தோடு வாழ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரை உதவி செய்ய நாங்கள் சொல்லிக்கின்றோம். புது வாழ்வு பெற்ற பிள்ளைகளாக உன் வேதத்தை அனுப்ப வாசித்து தியானித்து அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுது ஆண்டவரே, எத்தனை பேர் சாத்தானின் பிடியில சிக்கி இருக்கிறார்கள்? எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே அப்படி ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் உண்டு? அந்த ஆத்துமாக்களுக்காக பெயர் சொல்லி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவனை கண்ணீரோடு குடும்பத்தின் பிள்ளைகள் ஜெபிக்கின்ற அந்த கண்ணீர் ஆண்டவரே பலன் உண்டு. நிச்சயமாக தேவனை ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்க போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்காக திருச்சபையாக நாங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனை இப்பொழுதும் அந்த கானானிய ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் அனுப்புகிற தன் மகளுக்காக எத்தனை அனுப்புகிற தடைகளை எல்லாம் தாண்டி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய மகளுக்கு விடுதலை பெற்றுக்கொண்டால் அதை போல நாங்களும் நல்ல பெற்றோராக இருந்து எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ரட்சிப்புக்குள் வழிநடத்தி விட்டோம். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களை கர்த்தர் ரட்சித்தார், மீட்டெடுத்தார், அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து விட்டார். அது போதும் என்று சொல்லி பிள்ளைகளுடைய ரட்சிகளை மகிழ்கின்ற பெற்றோராக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை ரட்சிக்கப்படாத தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் எண்ணி ஜெபிக்கத்தக்கதாக அந்த மனபாரத்தை